நான் வந்து எந்த படத்துல வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசினது இல்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ அந்த அது வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ண அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்துல ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்துல ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேற மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கு அந்த ஃபிளேவரே. பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்றதுதான் வந்து அந்த படம். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஆனா. ஷி கேவ் மீ a lot of